வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். முதல்வர் விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கி சீக்கிரமே தியேட்டர்ஸ்ல வெளியாக இருக்கிற படம் தான் சிக்மா. இந்த படம் ஜூலை 31 வெளியாக இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா முதல்வர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் ஜூலை 23 வெளியாகவே சிக்மா படத்தோட ரிலீஸ் தள்ளி போச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில சிக்மா மூவி டீம் படத்தோட ரிலீஸ்க்காக தயாராயிட்டு வராங்க. அந்த வகையில படத்தை ப்ரமோட் பண்ற விதமா சிக்மா படத்தோட டைரக்டர் ஜேசன் சஞ்சய் கொடுத்திருக்கிற இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூல ஜேசன் அவங்க அப்பா விஜய பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்துல விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு கொடுத்தது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்கும் போது கூட சங்கீதா, ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷான்னு யாருமே கலந்துக்கல. இதனாலேயே ஜேசன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட சிக்மா படம் மூலமா எனக்கு ஹாலிவுட்ல டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அப்பாவையும் அந்த படத்துல நடிக்க வைப்பேன். நான் சின்ன வயசுல ரொம்ப நொட்டோரியஸா தான் இருப்பேன். அதாவது ரொம்ப குறும்புத்தனமா கெட்ட பேர் தான் வாங்குவேன். பிராங்க் நிறைய பண்ணுவோம். ஸ்கூல் டைம்ல பிராங்க் பண்ணி எக்ஸாமையே போஸ்ட்போன் பண்ண வச்சிருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் என்ன படிக்கலாம்னு டிசைட் பண்ணும்போது தான் எனக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சினிமா ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நிறைய ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கேன், அதை பார்த்திருக்கேன். அப்படிதான் சினிமா மேல ஒரு ஆசை வந்துச்சு. அதனாலதான் சினிமா ரிலேட்டட் படிப்பை சூஸ் பண்ணேன். என்னதான் அப்பா நடிகரா இருந்தாலும் எனக்கு ஸ்டோரி டெல்லிங் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஸ்டோரி சொல்றதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் லைக்கா தமிழ்குமரன் சாரை மீட் பண்ணேன். அவருக்கு கதை பிடிக்கவே அதை படமா கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டோரியை டெவலப் பண்ணேன். அப்பாவோட கத்தி படம் தான் லைக்காக்கு ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்றது சந்தோஷமா இருக்கு. சிக்மா தமிழ் மற்றும் தெலுங்குன்னு 2 மொழிகள்ல பிளான் பண்ணவே மியூசிக் டைரக்டர் தமன் சாரா ஓகே பண்ணோம். நான் கேட்ட மாதிரியே அவரும் மியூசிக் போட்டு கொடுத்தாரு. ஆனா என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் தான். யுவன் தீம்ல இருக்கிற ஹூடி எல்லாம் வாங்கி அதை போட்டோ எடுத்து அப்பா மூலமா யுவன் சாருக்கு அனுப்பியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சாரை பார்க்கும்போது அவர் என்கிட்ட எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டாரு. நானும் அவர்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டேன். 2 பேருமே இன்ட்ரோவர்ட் அப்படிங்கறதுனால பேசிக்கவே மாட்டோம். நாங்க பேசுறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பேசணும். யுவன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் என்ன மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. சந்தோஷம், சோகம், கொண்டாட்டம்னு எல்லா மூட்க்கும் அவரோட சாங்ஸ் இருக்கும். சிக்மா படத்துலயும் அவர் ஒரு சாங் பாடி இருக்காரு அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவரோட அப்பா விஜய் பத்தியும் அவர் சினிமாக்கு வந்ததை பத்தியும் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா பத்தியும் பேசியிருக்காரு. ஜேசன் சஞ்சயோட இந்த சிக்மா படத்தை பார்க்க பலருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, முதல்வர் விஜய் அவர்களுக்கும் மற்றும் சங்கீதா அவர்களுக்கும் இடையில பிரச்சனைகள் போகும்போது அது கூடவே ஜேசன் சஞ்சய்க்கும் முதல்வர் விஜயோட செயல்கள் பிடிக்கல, அவரை இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த இன்டர்வியூல ஜேசன் பல இடங்கள்ல அப்பா விஜய் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறது இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அமைஞ்சிருக்குன்னு பலருமே சோசியல் மீடியால கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.